Om Sharanabhava. Good morning, brothers and sisters. So today class we are going to discuss about three-phase off-controlled bridge rectifier, right? So here three-phase off-controlled as well as full wave controlled bridge rectifier. So already we have discussed about single phaseல நாம வந்து ஆஃப் கண்ட்ரோல்டு bridge பார்த்துருக்கோம். சிங்கிள் ஃபேஸில் ஃபுல் கண்ட்ரோல்டு bridge rectifier மிட் பாயிண்ட் கன்வெர்ட்டர்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் ஆஸ் இட் இஸ் சேம் திங் தட் இஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த்ரீ ஃபேஸ் ஆஃப் கண்ட்ரோல்டு bridge rectifier வந்து பார்க்க ரைட். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா bridge டைப்பில் ரைட். ஸோ bridge டைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஆஃப் நம்பர் ஆஃப் தைரிஸ்டர்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டயோட்ஸ் ஆர் ப்ரெசன்ட், ரைட். ஸோ தைரிஸ்டர் T1 T2 T3 ஆஸ் வெல் அஸ் டயோடு வந்து D1 D2 D3ன்னு சொல்லிட்டு 3 டயோடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஈச் டயோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 120 டிகிரி வந்து தட் இஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்கிறோம். ஸோ தைரிஸ்டரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஈச் தைரிஸ்டர் கண்டக்ட்ஸ் தட் இஸ் 120 டிகிரி. ஸோ ஈச் தைரிஸ்டர்ஸ் ஈச் வோல்டேஜஸ் கேன் பி டிஸ்பிளேஸ்டு பை 120 டிகிரி, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா ஸோ நம்ம வந்து எப்படி வந்து இதில் வந்து ரெண்டு மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோடு, ஸோ அனதர் ஒன்று டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோடு. ஸோ இந்த டைப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டினியூஸ் கண்டக்ஷன் டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன்றதை பார்த்துருக்கோம், லெஸ் தேன் 30 டிகிரின்றதை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோடில் ஸோ லெஸ் தேன் 60 டிகிரி இருந்தது அப்படின்னா கண்டினியூஸ் கண்டக்ஷனும், ஸோ கிரேட்டர் தேன் 60 டிகிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோடு வந்து கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ இதோட வேவ் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எந்த வோல்டேஜஸ் வந்து ஹையஸ்ட் வோல்டேஜஸ் வருதோ அந்த வோல்டேஜஸோட கனெக்ட் பண்ணியிருக்க தைரிஸ்டர்ஸ் டயோடு இட் வில் பி கண்டக்ஷன் ஆகும் அப்படின்றது. ஸோ இப்போது இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா விபிஒய் விஆர்ஒய் விஆர்பின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா லைன் வோல்டேஜஸோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாம் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி போட்டது என்ன வோல்டேஜஸ் போட்டோம்னா ஃபேஸ் வோல்டேஜஸ், ஸோ விஆர் விஒய் வின்றது மட்டும் போட்டிருக்கோம். இப்போ லைன் டு லைன் வோல்டேஜஸ் விஆர்ஒய், ஸோ விஆர்பி விஒய்பின்றதை வந்து நம்ம வந்து ஸோ இன்க்ளூடிங் லைன் வோல்டேஜஸை வச்சு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த 5/3ன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ தட் இஸ் த அந்த பாயிண்டில் தான் தட் இஸ் வி ஆர் கோயிங் டு கிவ் எ ட்ரிகர் பல்ஸ் ஃபார். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா விஆர்ஒய். ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் வோல்டேஜஸ்? ஸோ எது வந்து மேக்ஸிமம் பாசிபிள் வோல்டேஜஸ் இருக்குன்னா ஆர் ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்க தைரிஸ்டர்ஸ். ஸோ ஆர் ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்க தைரிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் தைரிஸ்டர் T1, right. So at the same point what is the maximum negative voltages? ஸோ மேக்ஸிமம் அந்த பாயிண்டில் நான் ட்ரிகர் பண்ணுற பாயிண்டில் எது நெகட்டிவ் வோல்டேஜஸ் எது இருக்குது அப்படின்னா விஒய் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கனெக்ட் பண்ணியிருக்க டயோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா D3ன்னு இருக்கும். ஸோ தட் இஸ் T1 D3 இட் வில் பி கண்டக்ஷன். ஸோ T1 D3 வில் பி கண்டக்ஷன். ஸோ தட் இஸ் த விஆர்ஒய் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கு 2π/3க்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கு, தட் இஸ் த கம்யூட்டேட்டிங் பாயிண்ட். ஸோ கம்யூட்டேட்டிங் பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டயோடு D3 ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப். ஸோ விஆர்பி, ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் வோல்டேஜ்? விஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ். விபி வோல்டேஜ் வந்து பார்த்தோம் பி ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்க டயோடு வந்து கண்டக்ஷன் பண்ணும், ரைட். ஸோ பி ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது தட் இஸ் டயோட் D1. ஸோ இயர் தைரிஸ்டர் T1 D1 will be conduction. So in this way we are getting the what is the maximum highest possible voltage, highest negative voltage. இந்த ரெண்டு ஃபேஸ் வோல்டேஜஸுமே வந்து என்னென்னா எது ஹையஸ்ட் இருக்கோ அதில் கனெக்ட் பண்ணியிருக்க தைரிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் டயோடு இட் வில் பி conducted as well as that is the that point will be the cross over பாயிண்ட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா another name which is called as the commutating points, right. So in this way we are getting there is no 0k வந்து என்னன்னா நமக்கு வோல்டேஜஸ் வராது as well as current வந்து பார்த்தோம் அப்படின்னா here we are taking as a continuous current. So continuous current, so voltagesம் it doesn't comes to 0. ஸோ இப்போ தைரிஸ்டர் T1 வந்து பாருங்கள் எங்கே ஆர் ஃபேஸ் இருக்கோ அந்த ஆர் ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்க தைரிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தைரிஸ்டர் T1
நெக்ஸ்ட்டு வந்து D1 வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்க D1 விட் வில் பி கண்டக்டட் வித் பி ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒய் ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கிறது D3. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ விஆர்ஒயில் வர அந்த 30 லெஸ் தேன் 30 டிகிரியில் வந்து நாம் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்கு. ஸோ லெஸ் தேன் 60 டிகிரியில் கண்டினியூஸ் கண்டக்ஷன். ஸோ அப்போ அவங்க ட்ரிகர் பண்ணுறது 30 டிகிரியில் பல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எந்த பாயிண்டில் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ விபி ஒய்க்கு கீழே இருக்கிற பாயிண்ட் வந்து 0. அடுத்து π/3ன்றது அந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 180 டிவைடட் பை 3 தட் இஸ் 180 டிவைடட் பை 3ன்றது அது வந்து 60 டிகிரி ஆகும். ஸோ நம்ம வந்து லைன் டு லைன் வோல்டேஜஸ் போடும்போது ஒரு 30 டிகிரி தள்ளி தான் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து 30 டிகிரி. ஸோ விஆர்ஒய். ஸோ ஆர்ஒயில் கனெக்ட் ஆகிருக்கிறது ஒய் ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்க டயோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டயோட் D3. ஸோ பி ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கிறது டயோட் D1. ஸோ இன் திஸ் வே யூ கேன் மார்க் திஸ். ஸோ இதே மாதிரி டயக்ராம்ஸ் வேவ் ஃபார்ம்ஸ் போட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ கம்பேர் டு சிங்கிள் ஃபேஸ் டு ட்ரா த டயக்ராம் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி வேவ் ஃபார்ம்ஸு நீங்கள் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரைட். ஸோ இப்போ இதில் ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் VDC ஈக்குவல் டு ஸோ வி நோ தட் √3 Vm டிவைடட் பை தட் இஸ் டிவைட் பை 3 3 பல்ஸ் கொடுக்குறோம். ஸோ தட் 3 Vm/2 பைன்னு வரும், 3 Vsன்னு வரும். ஸோ Vs வந்து என்னன்னா √3 Vmன்னு எழுதி இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் π/3 டு 2π/3 sin ωt d of ωt ப்ளஸ் இன்டகரல் π/3 டு 2π/3 ப்ளஸ் ஆல்ஃபா sin ωt d of ωt. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணி நீங்கள் வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த வோல்டேஜஸ் எதுலேருந்து எது வரைக்கும் வருது, ஸோ இந்த வோல்டேஜஸ் எதுலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுதுன்றது இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் யூ மெமரைஸ் த ஃபார்முலாஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணிங்க. ஸோ VDC ஈக்குவல் டு 3/2π VML 1 + cos alpha. ஸோ VML ஈக்குவல் டு √3 VM, ரைட். ஸோ இப்போ கிராஸ் ஓவர் அடுத்தது டிஸ்கண்டினியூஸ் மோடில் ஸோ கிரேட்டர் தேன் 60 டிகிரி அப்படின்னா தட் இஸ் நாம் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோடுன்னு சொல்லியிருக்கோம், கிரேட்டர் தேன் 60 டிகிரி. ஸோ இப்போ 60 டிகிரின்றது இப்போ இவங்க எங்கே ட்ரிகர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ 90 டிகிரியில் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 90 டிகிரியில் ட்ரிகர் பண்ணால் ஸோ நமக்கு வந்து எங்கே வருது அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் தைரிஸ்டர் D1 வந்து எங்கே வருது VRB. ஸோ VRBயிலேருந்து நமக்கு வந்து ஒன்ஸ் தட் வோல்டேஜ் கோஸ் டு 0 தட் இஸ் வோல்டேஜ் கோஸ் டு 0 யுவர் டிவைஸ் டயோட் D1 வில் பி turned off. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஏ RL லோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இஃப் யூ ஆர் கனெக்டிங் ஏ ஒரு ஃப்ரீ வீலிங் டயோடு போட்டோம் அப்படின்னா இட் வில் பி டேக் த கண்டக்ஷன். ஸோ ஃப்ரீ வீலிங் டயோடு இல்லை அப்படின்னா தட் இஸ் த வோல்டேஜ் வில் பிகம்ஸ் 0, ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ரீ வீலிங் டயோடு இருக்குன்ற மாதிரி போட்டதுனால இங்கே ஐடிசி வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்கேஸ் ஃப்ரீ வீலிங் டயோடு இல்லைனா உங்களோட கரண்ட்டோட வேல்யூவும் வந்து இட் வில் பிகம்ஸ் டு 0. அந்த போர்ஷன் FDன்ற போர்ஷன் வந்து 0ன்ற டேர்ம்ஸில் இருக்கும். ஸோ VRB தைரிஸ்டர் T1 D1. அடுத்தது ஃப்ரீ வீல். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் வோல்டேஜ் அடுத்ததில் எது விச் இஸ் த மேக்ஸிமம் பாசிட்டிவ் வோல்டேஜ் VYR. ஸோ VYRல கனெக்ட் ஆகிருக்கிறது ஒய் ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்க தைரிஸ்டர் T2. நெக்ஸ்ட் வந்து ஆர் ஃபேஸில் டயோட் D2. ஸோ எந்த ஃபேஸில் என்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கரண்ட் ஃப்ளோ பார்த்து போட்டிங்க அப்படின்னா இட் வில் பி கம்ஸ் லைக் தட் இஸ் த டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன், ரைட். ஸோ இதுதான் வந்து அதோட ஆப்ரேஷன்ஸ். ஸோ இயர் திஸ் இஸ் த ஒன் கன்வெர்ட்டர் 1 quadrant ஆப்ரேஷன். தட் இஸ் த voltage if you are moving varying the alpha value your voltage VDC value it will be varies from 3√3 Vm/pi into 1 plus cos alpha. that is so cos alpha ஓட வேல்யூ நம்ம வந்து வேரி பண்ண அது கொடுத்தோம்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் it will be like that, ரைட். ஸோ இப்போ இது வந்து பார்த்தது வந்து 3 pulse கன்வெர்ட்டர். ஸோ 3 டயோடும் 3 தைரிஸ்டர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து 6 pulse கன்வெர்ட்டர். ஸோ 6 pulse கன்வெர்ட்டர்னால் எல்லா டிவைஸுமே வந்து தைரிஸ்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தைரிஸ்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இப்போ இதில் வந்து தைரிஸ்டர் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்னால் கம்யூட்டேஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் as well as distortion also reduced in the input side as well as
lower order harmonics also reduces. Inductance is required to சீரீஸில் நமக்கு வந்து தேவைப்படுறது. This may be reduced. So 3-phase fully controlled bridge rectifier. So if you look out this, so here a load is given here RLE load, 3 thyristor டாப்பில் பாட்டமில் 3 thyristor வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதிலவே வந்து என்னென்னா சேம் ஆப்ரேஷன்ஸ் டயோடை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு வந்து தைரிஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 462, ரைட். ஸோ 246ன்னு எழுதாதீங்க, 462 மேலே 135. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்னென்னா ரைட். ஸோ இதோட ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்கு, ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இதுலேயும் வந்து அவுட்புட் வோல்டேஜ், ஸோ லோடு வோல்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த பாயிண்டில் ஆல்ஃபா வேல்யூ ஈக்குவல் டு 60 டிகிரியில் ட்ரிகர் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ 60 டிகிரியில் ட்ரிகர் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து விச் ஒன் இஸ் த மேக்ஸிமம் பாசிட்டிவ் வோல்டேஜ், மேக்ஸிமம் நெகட்டிவ் வோல்டேஜ் ஃபேஸ். ஸோ RY, ஸோ RYன்னு எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஆர்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ். ஸோ ஒய் ஃபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் த மேக்ஸிமம் நெகட்டிவ். ஸோ அதில் கனெக்ட் ஆகிருக்க தைரிஸ்டர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி கண்டக்ஷன் வில் பி T5, T6. So once that voltage goes to 0, so your devices will be turned off. After that maximum positive, maximum negative voltage will be applied to thyristor T1, T6. It will be takes the conduction. So if you read out this theory as well as ஸோ இதோட வேவ் ஃபார்ம்ஸு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து எழுத முடியும். ஸோ இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் இந்த மாதிரி ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ், ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் ஜஸ்ட் யூ மார்க் நோட் இன் யுவர் கிளாஸ் ஒர்க் நோட் புக். ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோ நீட் ஆஃப் ஃபர்தர் யூ கேன் go to the waveforms. So waveforms somewhat a little bit very difficult to understand this. So once you practice this waveforms only, then only you can understand the waveforms. So you have to read out the theories fully. ஸோ தியரிஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணி நீங்கள் வந்து டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ரைட். ஸோ இதுதான் வந்து என்னென்னா அதோட ஸோ ஆல்ஃபா வந்து 120 டிகிரியில் கொடுத்துருக்கு, RL லோடு கொடுத்துருக்கு. ஸோ தட் இயர் we are getting a நெகட்டிவ் போர்ஷன் ஆஃப் த வோல்டேஜஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி இன்வர்ஷன் மோடில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ப்ரீவியஸ் இதில் ரெக்டிஃபிகேஷன் மோடு, ஸோ இதில் வந்து இன்வர்ஷன் மோடு, ரைட். ஸோ இன் திஸ் வே we are getting the output voltages, ரைட். ஸோ இது வந்து so it will be varies from 2 quadrant operation 3 VML by 2 pi to minus 3 VML by 2 pi. So 90 degree la exactly if you are giving 90 degree, that is your average output voltage will be 0. Single phase la எப்படியோ அதே மாதிரி தான் 3 phase la, right. So source inductance அடுத்த டாபிக் வந்து effect of source inductance. So source inductance ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு லோடில் தான் வந்து நம்ம வந்து இண்டக்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ சோர்ஸ் சைடில் இண்டக்டன்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, தட் இஸ் தேர் வில் பி எ ஓவர்லேப் ஆங்கிள் ஆர் கம்யூட்டேஷன் ஓவர்லேப். தட் இஸ் இன்கமிங் தைரிஸ்டரும் அட் த சேம் டைம் அவுட் கோயிங் தைரிஸ்டரும் வந்து சேம் டைம் சம் பீரியட் ஆஃப் டைம் இட் வில் பி டர்ன்ட் ஆன். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஓவர்லேப் ஆங்கிள் மியூன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா கம்யூட்டேஷன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட் வந்து கம்யூட்டேஷன் ஓவர்லேப்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், தியரிட்டிக்கலாக வந்து 0 சோர்ஸ் இண்டக்டன்ஸ்னு எடுத்துருக்கோம். பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வயர் மேபி தட் வில் பி தேர் வில் பி ஸோ இண்டக்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றது வந்து நாம் வந்து சொல்கிறோம், ரைட். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேக்டர் ரெடியூஸ் ஆகலாம், அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஆல்சோ சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இப்போ நாம் வந்து இதில் 2 இது இருக்குது, பட் நம்ம சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது. நம்ம சிங்கிள் ஃபேஸ் மட்டும் பார்த்தாலே இட் வில் பி எனஃப், ரைட். சிங்கிள் ஃபேஸில் இதுதான் வந்து சோர்ஸ் சைட்டில் எல்எஸ்ன்றது இண்டக்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கு, ரைட். ஸோ இப்போ இந்த இதில் ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்எஸ் வந்து கண்டக்ஷனில் வந்து பாசிட்டிவ் சைக்கிள் as well as நெகட்டிவ் சைக்கிளில். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து கொடுத்துருக்கு. தைரிஸ்டர் T1, T2, T3, T4 as well as லோடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ SCR வோல்டேஜ் ட்ராப்ஸை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு யூ ரைட் அவுட் த கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஸோ ABCDA இந்த லூப்பில் எழுதுங்க. ஸோ V1, ஸோ வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு V1 மைனஸ் LS இன்டூ T1 பை DT ஈக்குவல் டு V2 மைனஸ், ஸோ செகண்டில் இருக்கிற வோல்டேஜஸ் வந்து எழுதிருக்கு DT3 மைனஸ் DTன்னு எழுதிருக்கு. ஸோ V1 மைனஸ் V2 கொண்டு வந்தோம் அப்படின்னா LS இன்டூ DIT1 மைனஸ்
dit2 divided by dt னு எழுதலாம், ரைட். ஸோ இதில் இருந்து we know that v1 equal to vm sin omega t. நெகட்டிவ் சைக்கிளில் if you are writing current may be polarity changes ஆச்சு அப்படின்னா v2 equal to minus vm sin omega t. So if you substitute these two values, so we are getting the values of 2 vm sin omega t. ஸோ லோட் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் எடுத்தோம்னா ரெண்டு கரண்ட்டுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் மே பி எ ஐடிசி. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வி ஆர் கெட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் dit1 by dt equal to vm by ls sin omega. ஸோ நவ் யூ இன்டகிரேட் திஸ் வேல்யூ. சம் போர்ஷன் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஸோ தட் இஸ் எ கம்யூட்டேஷன் ஓவர்லேப் சொல்லியிருக்கோம். அந்த கம்யூட்டேஷன் ஓவர்லேப் பேஸ் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் மியூ டிவைடட் பை ஒமேகா, இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகாவில் லிமிட்டேஷன்ஸு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் வி ஆர் கெட்டிங் vm டிவைடட் பை ஒமேகா எல்எஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ. ஸோ ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும், ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா vm by பை மைனஸ் காஸ் ஒமேகா டி ஆல்ஃபா ப்ளஸ் மியூ டு பை ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ ஃபைனலி வி ஆர் கெட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் vm by பை cos alpha plus mu, right. So this is the final equation, cos alpha plus mu equal to cos alpha minus omega ls by vm into idc. So commutation overlap பண்றது இங்க இருக்கு பாருங்க, that is there will be a t1 t2 t3 t4 னு போட்டுருக்கு பாருங்க at one particular stage. So all the four thyristors will be conduction, that is the mu. So that is commutation overlap, right. So in this way, so we are finding the final answers. It will be becomes vdc equal to 2 vm by pi cos alpha plus mu plus omega ls by pi idc. So this is the dc equivalent circuit. So அதோட characteristics வந்து variations in output voltage vdc with idc. So here நமக்கு வந்து இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ என்ன போர்ஷன்ஸ் வந்து என்னென்னா, ஸோ கம்யூட்டேஷன் ஓவர்லேப்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ கம்யூட்டேஷன் ஓவர்லேப்னா நமக்கு வந்து ஆல் த ஃபோர் தைரிஸ்டர்ஸ் வில் பி கண்டக்ஷன். ஸோ எம்சிக்யூவில் இதுதான் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு தைரிஸ்டர் கண்டக்ட் பண்ணோம், ஒரு தைரிஸ்டர் கண்டக்ட் பண்ணோம். ஸோ கம்யூட்டேஷன் ஓவர்லேப்னா என்ன, மியூ. ஸோ இதில் வந்து எத்தனை தைரிஸ்டர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ 3 ஃபேஸில் இருந்தது அப்படின்னா ஸோ அதில் எத்தனை தைரிஸ்டர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்போ அது கண்டக்ஷன் பண்ணும்போது அதோட வோல்டேஜஸ் எவ்வளோ இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து சிங்கிள் ஃபேஸில் வந்து எவ்வளோ வோல்டேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நான் வந்து ஃபைனலாக வந்து அப் டு திஸ் டாபிக் யுவர் சிலபஸ் இஸ் ஓவர். ஸோ எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் வெல் அஸ் நான் வந்து ஒரு புக்கு ஒன்று பிடிஎஃப் மெட்டீரியல் ஒன்று அனுப்பியிருக்கேன். ஸோ பிஎஸ் பிம்ப்ரான்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் ஒன்று அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷின்ஸில் இருந்து தான் 99% யூ கேன் கெட் த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இன் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். வாட் எவர் யூ மேபி you can go to any competitive examinations or gate examinations, non-gate examinations, any examinations. So you can get questions from that PS Bimra by Power Electronics book by PS Bimra. ஸோ அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் யூ மெமரைஸ் த ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து என்னென்னா இதிலேருந்து வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம வேவ் ஃபார்ம்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விட ஆஸ் வெல் அஸ் தியரியை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விட நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு உங்களுக்கு வந்து என்னென்னா போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு யூனிட் வைஸில் என்னென்னலாம் பாசிபிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்றத கொஷின் பேங்க் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து வெரி ஷார்ட்லி வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம், ரைட். ஸோ அதில் இருக்கிற வித் ஆன்சர்ஸ், ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்டால் என்ன வந்து அட்டன் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நமக்கு வந்து யூ கேன் பாஸ் இட்ஸ் வெரி ஈஸிலி பிகாஸ் ஆஃப் யூ கேன் ரைட் டவுன் த எனி டயக்ராம்ஸ் போட்டு நீங்கள் எதாச்சும் எழுதுனீங்கனாலே பாஸ் பண்ணிடலாம். பட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு பாஸ். ஸோ ரைட் ஆனால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டானால் பாஸ் ஆகும், இல்லைனா ஃபெயில் ஆகிடுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் உங்களோட என்னென்னா கோஆப்ரேஷன் வந்து கண்டிப்பாக இதில் இருந்தால் மட்டும்தான் ஸோ யூ கேன் பாஸ் இன் தட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த செம்மில் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டா இட் வில் பி வெரி வெரி பெட்டர். ஸோ இஃப் யூ அரியர் ஏதாவது வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் ஆகிடும். ஸோ ஆஃப்லைன் எக்ஸாமினேஷனில் யூ ஹேவ் டு ரீட் அவுட் ஆல் தோஸ் திங்ஸ் ஒன்ஸ் அகெயின். யூ ஹேவ் டு ரீட் அவுட் மெட்டீரியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் புக்ஸு வாங்கி நீங்கள் படிக்கிறதுன்றது வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ பிகாஸ் ஆஃப் ஆன்லைனில்
நீங்கள் இப்போ இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் இதிலையே பாஸ் பண்ணிவிடுங்க, ரைட். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிடுங்க. அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து சான் ஃபவுண்ட்ரின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது, கேரியர் ரைடுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் நெட்டில் போட்டிங்க அப்படின்னா லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் ஆர் அவைலபிள். தே ஆர் ப்ரொவைடிங் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஆன் பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நாட் ஓன்லி பவர் எலக்ட்ரானிக்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் பேங்க் வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸே நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து என்னென்னா இந்த இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், ரைட். ஸோ நீங்கள் அதில் இருக்கிற வித் ஆன்சர்ஸை கூட நீங்கள் மெமரைஸ் பண்ணினா கூட ஆப்ஷன்ஸை கூட எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் கேட்குறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நெட்டில் இருந்து தான் கொஷின்ஸ் எடுத்து காப்பி பண்ணி போட போகிறாங்க உங்களுக்கு எக்ஸாமினேஷனில். ஸோ அதனால் வெப்சைட்டில் இருக்கிறதோ நீங்கள் பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் நான் சொல்லியிருக்கேன், இப்போ அந்த புக்கில் இருக்கிற பின்னாடி இருக்கிற பிஎஸ் பிம்ரா, ஸோ அந்த புக்கில் இருக்க மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஃபஸ்ட் யூனிட் கிளாஸ் டீச் பண்ணும்போது நான் அந்த மெட்டீரியல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து படிங்க. ஸோ இதோட வந்து என்னென்னா உங்களோட 5 யூனிட்ஸ் போர்ஷன்ஸ் வில் பி ஓவர். ஸோ என்னென்னலாம் வந்து பாசிபிள் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றதும் நான் வந்து சைமல்டேனியஸாக வந்து சொல்லியிருக்கேன். யூனிட் 1ல் என்ன கேட்கலாம். ஸோ 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் டு மற்ற 4 யூனிட்ஸை விட செகண்ட் யூனிட் இஸ் சம் வாட் டிஃபிகல்ட். ஸோ கண்டக்ஷன் எந்த இடத்துல கண்டக்ஷன் பண்ணோம், எந்த இடத்துல வந்து கண்டக்ஷன் பண்ணாதுன்றது வந்து என்னென்னா நம்ம ஆஃப்லைன் மோடில் கிளாஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூ கேன் ஃபீல் பெட்டர். ஸோ அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ வேவ் ஃபார்ம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றது இட் வில் பி வெரி வெரி ஈஸி டு ட்ரா த வேவ் ஃபார்ம்ஸ் இன் யுவர் கிளாஸ் ஒர்க் நோட் புக். இப்போ ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்னாவே உங்களுக்கு வந்து செகண்ட் யூனிட் மட்டும்தான் நீங்கள் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, ரைட். ஸோ இதில் இருக்கிற ஃபார்முலாஸ், ஸோ நீங்கள் புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு டாப்பிக்கான ஃபார்முலாஸ், ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ், ஸோ அவுட்புட் ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ், ஆர்எம்எஸ் கரண்ட்டு, தைரிஸ்டர் கரண்ட்டு, ஸோ வாட் இஸ் சர்ஜ் கரண்ட் ரேட்டிங், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் புக்ஸில் வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து படிங்க. ஸோ 3rd யூனிட்டு சாப்பர், ஸோ யூ வில் பி வெரி தரவ் இன் தட் சாப்பர். 4th யூனிட்டு இன்வெர்ட்டர்ஸ், ஸோ 5th யூனிட் வந்து ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர்ஸ், ஸோ 2nd யூனிட் தான் ரெக்டிஃபயர்ஸ். ஸோ ரெக்டிஃபயர்ஸ் கஷ்டன்றதுனால தான் வந்து என்னென்னா ஐ டாட் திஸ் ஒன் இஸ் த லாஸ்ட் டாப்பிக்காக வந்து எடுத்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டு இட் வில் பி வெரி வெரி ஈஸி. எல்லா டிவைசஸ் பற்றியும் உங்களுக்கு வந்து டீச் பண்ணி சொல்லியிருக்கேன், ரைட். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ். ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா புக்கு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டியது தான் உங்களோட, இட்ஸ் யுவர் டியூட்டி. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.